இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 2026க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு முன்னால சொன்னா நான் அரசியல்வாதி இல்லை. ரகசியம். ஆமா, சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. அரசியல் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றது அல்ல. சூழ்நிலையை கணிப்பது. உங்களை வாழ்கன்னு சொன்னா வாழ்கன்னு எடுத்துக்கூடாது, ஒளிகன்னா ஒளிகன்னு எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னால ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அதுக்கு பேர் கொஞ்சம் இருப்பா. நீ ரொம்ப சாமர்த்தியமா பேச நினைக்காது. கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்ன, அது இருக்குன்னு சொல்றேன். அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் பேசு. சார் இப்ப நான் அந்த இடத்துக்கு தான் சார் வரேன். அந்த இடத்துக்கு வரவே இல்லை. திரும்பவும் ஒரு தவறை நியாயப்படுத்த முயற்சிக்கிறேன். 2006 சட்டமன்ற தேர்தலின் போது அதெல்லாம் எனக்கு தெரியும்பா. கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்தியாவிலே முத இங்கதான் வந்து இனி வரும் நாட்கள்ல வரணும். அப்படியாவது தமிழ்நாடு உருப்படும் நினைக்கிறேன். உருப்படான்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 வருஷம் தமிழ்நாடு அரசு புதுசா வாங்கியிருக்க கடை எவ்வளவு சொல்லுங்க 3 லட்சத்துக்கு மேல. 4.5 லட்சம் கோடி. 3.5 லட்சமா? அததான் சார் சொல்ல வந்தேன். 4.5 லட்சம் கோடி நாசமா போயிருக்கு தமிழ்நாடு. இதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி வரக்கூடாது, கூட்டணி வரக்கூடாது. திரும்பவும் நான் சொல்லுவேன், நான் இந்த 2 வருஷமோ 3 வருஷமோ செத்து போயிடுவேன். நீங்க ரொம்ப ஆள உயிரோடு இருக்க போறீங்க. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஏன் ரொம்ப கோபப்படாம என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைங்கள்லாம் சரியா சிந்திக்காம தப்பா சிந்திச்சோடைய விளைவுதான். நல்லவன்லாம் எங்கேயோ மூளைக்கு போயிட்டான். இளம்பெரியார்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. 71 தேர்தலில் சாமண காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் 3% தான். அந்த கட்சியிலிருந்து ஏடிஎம்கே பிரிஞ்சது இல்லை. அப்ப காங்கிரஸ் முன்னால வந்திருக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே எப்படி பலமா வந்துச்சு? பள்ளி கணக்கு என்பது வேறு. 4 சேர்ந்தா 8, 4ல் 3 போனா 1. இது பள்ளி கணக்கு. 4ல் 3 போனா 7ஆவும் வரும், 4 சேர்ந்து 2ஆவும் வரும். இது கணக்கே கிடையாது. பள்ளி கணக்கு என்பது வேறு, அரசியல் கணக்கு அப்படி கிடையவே கிடையாது. யாரும் எப்போதும் அந்த தேர்தல் நேரங்களில் மக்களுடைய கவனத்தை யார் அதிகம் ஈர்க்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு கிடைக்கும். அதுக்கு தான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு புதுசாக களம் காண்கிறக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் வர்றாங்க. இப்போ இவர் வர்றது அப்படிங்கிறது திமுகவினுடைய ஓட்டு உடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லப்படுது. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓட் பேங்கை விஜய் அவர்கள் உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி தாவேகா விஜய் அப்படிங்கிற நபர்கள் கட்சியை பார்க்குறீங்க? இல்லை, 2 விஷயம் உங்கள் பேச்சிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. எத்தனையோ கட்சி தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதையெல்லாம் விட்டுட்டு தாவேகா பற்றி மட்டும் நீ கேள்வி கேட்கிற போது உன்னை அறியாமலேயே தாவேகா பலமாக இருப்பதாக உணர்வதால் தான் கேள்வி கேட்குறேன். நம்பர் 1. 2வது, இது கூட்டணிக்கு திரும்பியும் அதையே தான் சொல்கிறேன். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டாலும் எப்படி வேண்டாலும் கூட்டணி வரும் என்று தான் என்னுடைய அனுபவ அறிவில் எனக்கு தெரியுது. அதைத்தான் நான் சொல்ல முடியும். நான் ஜோசியம் வேணா சொல்லலாம். அதனால் எதுவும் நடக்கும். 3வது ஒரு விஷயம் கேட்டேன், ஓட் பேங்கை உடைக்கிற மாதிரி தெரியுது. ஓட் பேங்க் அதெல்லாம் இது பர்மனெண்ட்டாக ஒன்றும் கிடையாது தம்பி. நான் சொல்கிறத யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கேள்வி இது வராது. லைனில் நிற்கிறான் ஓட்டு போடுறதுக்கு, நிற்கிற போது அவனுக்கு இருக்கிற எண்ணம் ஓட்டு போட போகும்போது இருக்கிறது இல்லை. காலையில் இருக்கிற சிந்தனை சாயந்தரம் இருக்கிறது இல்லை. மனிதனுடைய மனம் மாற்றத்துக்குள்ளது தான். அதனால் ஓட் பேங்க் இதுக்கு இவ்வளோதான் என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதை தவிர அல்லது மக்களை திசை திருப்ப பயன்படுத்துவதை தவிர இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்கிற திமுக 71 தேர்தலில் எத்தனை சீட்டு ஜெயிச்சது? 180க்கு மேலே போச்சு. ஆமாம், தமிழ்நாடு வரலாறுலேயே அதிகம். 97 எவ்வளோ ஜெயிச்சது? நான் 2 சீட்டு. 2. ஒரே கட்சி தானே, ஒரே தலைவர் தானே, ஒரே கொள்கை தானே. இது ஒன்றே போதும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஓகே, எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இந்த மாதிரி? அதான் இப்போ பலமாக இருப்பதாக நீங்கள் நினைப்பதால் தானே கேள்வியே கேட்குறீங்க. சார் நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கு நீங்கள் நினைக்கிறது பொதுமக்களுடைய கருத்து தானே சொல்றீங்க. ஓகே, அதனால அது நான் அது இல்லைன்னு நான் சொல்ல முடியும்? இல்லை, இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல. பார்வை இல்லை, அந்த கட்சி பலமா இருக்கு. அதனால தான் எல்லாரும் அதை கார்னர் பண்றாங்க.
காய்த்த மரம் தான் கல்லடி படும். இப்போ விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கணிசமான ஓட்டுகள் அந்த மாதிரியான ஒரு இடம் எதுக்கும் வாய்ப்பு இருக்கா, இல்லை சீட் கன்வர்ஷன் அந்த மாதிரியான இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா? தம்பி என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. நான் கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னேன், உச்சாணி கும்பல் இருந்த ஒரே கட்சி ரொம்ப மோசமான இடத்துக்கு போனதையும் பார்த்துட்டோம். ஒரே கட்சியை, அதனால் இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இதுதான் தோக்கும், இது வரவே வராது, இதுதான் வரும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜனநாயகத்தில் எதுவும் நடக்கலாம். ஏன் உதாரணத்துக்கு இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி, அதில் கெஜ்ரிவால் என்ன 100 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி நடத்தினாரா? அண்ணா சார் இடத்துல போராட்டத்தில் கோஷம் தானே போட்டுட்டு இருந்தாரு, அவரே ஆட்சியை பிடிச்சாரா இல்லையா? அதனால் எது வேணாலும் நடக்கும். நீங்கள் அதை முதல்ல உள்வாங்கிக்கிட்டா தான் இந்த உண்மை புரியும். ஓகே, அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. மேஜிக் 2026 எப்போதும் மேஜிக் தான், அது சந்தேகமே இல்லை. அப்போ இந்த கூட்டணி பலம், அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அது தேர்தல் அறிவிக்கட்டும், அப்ப பேசுவோம். இல்ல ஒரு கட்சி நம்பக்கூடிய ஒரு அதைத்தான்ப்பா நான் சொல்றேன். இல்ல சார், நான் பர்டிகுலரா ஒரு கட்சியை சொல்ல சார், பொதுவா ஒரு கட்சி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பலமா வர்றது, அதுக்கப்புறம் தனித்து தேர்தலை களம் காண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு மேஜிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சாதான்ப்பா நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 14 கட்சி கூட்டணி நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சி சேர்ந்து வாங்கல. ஏன்? அதை ஒரு கட்சியை மக்கள் நம்பினாங்க. அதே கட்சி தானே 14 இருந்துச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கூட்டணி பலம் பிரிஞ்சா பலம் வேணும், ரெண்டும் கிடையாது. 71 தேர்தலில் ஸ்தாபன காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் 3% தான். அந்த கட்சியிலிருந்து ஏடிஎம்கே பிரிஞ்சது இல்லை. அப்போ காங்கிரஸ் முன்னால் வந்திருக்கணும். டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே எப்படி பலமாக வந்துச்சு? பள்ளி கணக்கு என்பது வேறு. 4 சேர்ந்தா 8, 4ல் 3 போனால் 1, இது பள்ளி கணக்கு. 4ல் 3 போனால் 7ஆகவும் வரும், 4 சேர்ந்து 2ஆகவும் வரும். இது கணக்கே கிடையாது. பள்ளி கணக்கு என்பது வேறு, அரசியல் கணக்கு அப்படி கிடையவே கிடையாது. யாரும் எப்போதும் அந்த தேர்தல் நேரங்களில் மக்களுடைய கவனத்தை யார் அதிகம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு கிடைக்கும். அதுக்கு தான் எல்லாரும் போராடுறாங்க. ஓகே, இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 2026க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது எங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு முன்னால் சொன்னால் நான் அரசியல்வாதி இல்லை, ரகசியம். ஆமாம், சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. அரசியல் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது அல்ல. சூழ்நிலையை கணிப்பது. உங்களை வாழ்கன்னு சொன்னால் வாழ்கன்னு எடுத்துக்கூடாது, ஒழிகன்னா ஒழிகன்னு எடுத்துக்கூடாது. அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்கும், அதுக்கு பேர் தான் அரசியல். அதனால் எதுவும் நடக்கும், அதை பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதிதான ஒரு விஷயம். ஐய தம்பி, கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கப்பா. ஓகே, இந்தியாவிலே முத தமிழ்நாட்டில் தான் கூட்டணி ஆட்சி வந்து தெரியுமா? என்ன சொல்லுங்க சார். தெரியுமா தெரியாதாங்கிற தெரியல. முதல் தேர்தல் 1952. அந்த 52 தேர்தலில் தனி மெஜாரிட்டி இந்தியா முழுக்க காங்கிரஸ் வந்துச்சு, தமிழ்நாட்டில் வரல. அதற்கு அடுத்த இடத்துல இருந்து கம்யூனிஸ்ட் தான். மெஜாரிட்டி வருவதற்கு வழி இல்லைங்கிறதுனால ராமசாமி படையாச்சியார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டீங்களா? மாணிக்கவேலு நாயக்கர்னு ஒருத்தர், அவர்கிட்ட வெறும் 6 எம்எல்ஏ தான் இருந்துச்சு, அவர்கிட்ட 18 எம்எல்ஏ இருந்துச்சு. அந்த 2 பேரையும் காங்கிரஸ் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சியில் ராமசாமி படையாச்சி மந்திரி, மாணிக்கவேல் நாயக்கர் மந்திரி. முதல் ஆரம்பமே கூட்டணி ஆட்சி தான். இதுவே தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த கேள்வியை நான் கேட்டதற்கு உண்டான காரணம் 2006 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 94 சீட்டு கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், அந்த இடத்துக்கு தான் இருப்பா தம்பி, கொஞ்சம் இருப்பா. நீ ரொம்ப சாமர்த்தியமா பேச நினைக்காது. கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னேன், அது இருக்குன்னு சொல்றேன். இல்ல, நான் அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் பேசு சார். இப்ப நான் அந்த இடத்துக்கு தான் சார் வரேன். அந்த இடத்துக்கு வரவே இல்லை. திரும்பவும் நீ தவறை நியாயப்படுத்த முயற்சிக்கிறேன். 2006 சட்டமன்ற தேர்தலின் போது அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்தியாவிலே முத இங்கதான் வந்து இனி வரும் நாட்கள்ல வரணும். அப்படியாவது தமிழ்நாடு உருப்படும் நினைக்கிறேன். உருப்படாது நினைக்கிறீங்களா? இந்த 4 வருஷம் தமிழ்நாடு அரசு புதுசா வாங்கியிருக்க கடை எவ்வளவு சொல்லுங்க 3 லட்சத்துக்கு மேல. 4.5 லட்சம் கோடி. 3.5 லட்சமா? அததான் சார் சொல்ல வந்தேன். 4.5 லட்சம் கோடி நாசமா போயிருக்கு தமிழ்நாடு. இதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி வரக்கூடாது, கூட்டணி வரக்கூடாது. திரும்பவும் நான் சொல்லுவேன், நான் இந்த 2 வருஷமோ 3 வருஷமோ செத்து போயிடுவேன். நீங்க ரொம்ப ஆழம் உயிரோடு இருக்க போறீங்க. உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணீங்க. ஏன் ரொம்ப கோபப்படாம என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைங்கள்லாம் சரியா சிந்திக்காம தப்பா சிந்திச்சோடைய விளைவுதான் நல்லவெல்லாம் எங்கேயோ மூளைக்கு போயிட்டான். இளம் பெரியார்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு விரக்திக்கு என்ன சார் காரணம்? நான் விரக்தி கிடையாது, எனக்கு என்னப்பா. இல்ல, உங்களோட பேச்சு எனக்கு விரக்தின்னு நினைச்சேன்னா பாவம், உனக்காக அனுதாபப்படுறேன். உனக்காக நான் யோசிக்கிறேன். உன்னை பத்தி நீயே கவலைப்படல.
நான் எனக்கு என்ன விரக்தி? எனக்கு சட்டை இல்லையா, வேட்டி இல்லையா, சாப்பாடு இல்லையா? நான் மரத்தடியில் படுத்தால் தூங்க முடியும், எனக்கு நிம்மதி இருக்கு. நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி காலத்தில் அதுக்கான சூழ்நிலை உருவாக்க எதையாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு நிம்மதி கிடைக்குது. அது புரிஞ்சுக்கிட்டா உங்களை போன்ற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு லாபம், எங்களுக்கு இல்லை. என் வீட்டில் இருக்கக்கூடிய என் பேர பிள்ளையுடைய எதிர்காலத்தை யோசிக்கிறேன், அதுக்கு தான் கோபப்படுறேன். அது பாசிபிள் இருக்கா சார் வரும் நாட்களில்? ஏன் விமானம் பறவை மாதிரி பறக்கணும்னு ஒருத்தர் நினைச்சான், இதே கேள்வி தான் எல்லாரும் கேட்டாங்க. மீன் மாதிரி கடலில் போகிறதுக்கு முடியுமான்னு நினச்சான், அதே மாதிரி பைத்தியம் தான் பல பேர் சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துச்சு இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லதை நினைப்போம், நல்லதற்காக போராடுவோம், நல்லது நடக்கும் என்று நம்புவோம், அதுதான் வாழ்க்கை. நல்லதே நடக்கும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.